வணக்கம் கண்ணு, இது மலைக்கோட்டை மண். இன்றைக்கி நம்ம ஓசி ரெசிப்பியில் சேமியா பாயசம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு நெய் ஊற்றி முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் அது வறுபட்டதுக்கப்புறமா கிஸ்மிஸ்ஸு, இது உலர் திராட்சை. இதை உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது மூணும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அதோட வறுத்த சேமியாவையே திருப்பி நம்ம ஒயிட் சேமியா எடுத்து அதை திருப்பி நெய்யில் கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும். வரப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லு வரும், நல்லாவே இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதுக்கப்புறமா 1/2 லிட்டர் பால் தண்ணி மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சேமியாவில் ஊற்றிக்கலாம். சேமியாவில் ஊற்றுறப்ப சேமியா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கையிலே ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும் பாருங்க. அப்பா வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்றதுக்கே அம்புட்டு ருசியாக இருக்கும் இந்த சேமியா பாயாசம். நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சம்மர் சீசனில் கூலாகவும் இதை கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறமா மேலே கண்டென்ஸ் மில்க் ஊற்றுறோம். கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படிங்கிறவங்க சுகர் மட்டுமே சேர்த்துக்கலாம். நான் கண்டென்ஸ் மில்க் கொடுத்தா கொஞ்சம் டேஸ்டி அதிகமாகும். அதனால் கண்டென்ஸ் மில்க், தேவையான அளவு சுகரும் இதில் லைட்டாக சேர்த்துக்குவேன். கண்டென்ஸ் மில்க் ஊற்றுறதுனால இதில் லைட்டாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடர், ஏலக்காயை தட்டியும் போடலாம், ஏலக்காய் பவுடராக போட்டால் கரைஞ்சிரும், பிள்ளைங்களுக்கு அது தெரியாது, வாயில் கடிபடாதுன்றனால ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், கிசுமிசு இது எல்லாத்தையும் தூக்கி கொட்டிட்டு செம்ம டேஸ்டியான நம்ம சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.